அதாவது மேலே வண்டிக்கு போன இதில 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு, கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்த பத்தி திரும்ப பேசுறாங்க. பேச ஆரம்பிச்ச பேச்சிலிருந்து. 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்ப வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல. 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்ப வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அதை லைவில் பார்த்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்ககிட்ட காதுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த வண்டி ஏறினதுலேருந்து 14வது நிமிஷத்தில் தான் அதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்னை பற்றி பேசுகிறது மொத்தம் 19 நிமிஷத்தில் 16வது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்துலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்துலேயே நடந்துருது. இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்போ நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்போ நடந்துச்சு, என்னை பற்றி எப்போ பேசுனாங்க, என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்தில் கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவாக அரசு சார்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்லேருந்து கூடையே வருது. அந்த ஃபோட்டோ காட்டுங்க. 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்திலேருந்து 2 ஆம்புலன்ஸு கூடையே வருது. உங்கள் லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவில் இருக்கும். இந்த வண்டி நாமக்கல்லேருந்து கூடையே வருது. 2 வண்டி. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த 2 வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து கூட கொண்டு வர்றாங்க. இதுக்கு பிறகு போதுங்க நான் பண்ணுங்க. இதுக்கு பிறகு 5 வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 ரூபா வாடகைக்கு எடுத்து 15,000 பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாராக வச்சுருந்துருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்ணது, 2 வண்டி கூட வந்தது. எந்த இடங்களையும் நீங்கள் யாராவது ஒருத்தர் நான் அதில் கூட சில சங்கடங்கள் பட்ட எங்கள் நிர்வாகிகள் மேலே, அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார். எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்களில் எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகலை.